வீட்டில் சும்மா இருந்துட்டு இருக்குமேன்னு சொல்லி பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி யோசனை பண்ணும்போது இயந்திரம் பழம் இருக்குது. இந்த இயந்திர பழத்தை வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சிப்ஸ் பண்ணி கொடுப்போம்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. இது வந்து நம்ம சிப்ஸுக்கு மட்டும்தான், இப்போ சாப்பிட்றதுக்கு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே கொண்டு போகிறோம்னா அடுப்பு பக்கம் கொண்டு போகிறோம். இது வந்து நம்ம ஓகே எப்படி சிரிக்கிறான் பாருங்க, பார்த்தீங்களா? ரொம்ப அமிதா பச்சை மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து கேஸை பற்ற வைக்க போகிறேன். ஆல் ஸ்டைல் எப்படி இருக்கு தெரியுமா? வச்சுக்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். பாத்திரத்தில் இப்போ வந்து சிப்ஸை போடுறேன். ஆயில் ஊற்றுறது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எண்ணெயை வந்து நல்லா சூடாக்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை சூடாக்கும் போது இந்த சிப்ஸை போட போகிறேன். இதுக்கு முன்ன பின்ன நான் வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாது, அதனால இப்போ தான் நான் போட போகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பற்றி எனக்கு தெரியும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டு அப்படின்னு பண்ணிட கூடாதுல்ல, அதனால் வந்து சாப்பிட்டா அப்படி சொல்லணும். அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆயில் ஆயிட்டான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். யார் சாமி எங்கேருந்து வந்த? இது வந்து நான் தண்ணி தெளிச்சு போடுறேன். நான் முன்னாடிலாம் இப்போ சிப்ஸ் எல்லாம் போட்டது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால கொஞ்சம் சிம்லேயே போட்டு எப்படி வருதுன்னு நல்லா பொரியுது. நல்லா வெடிச்சு அழகாக பார்த்தீங்கன்னா பொம்மை படம், அந்த பொம்மை ஃபோட்டோ ஸ்மைலி வர்ற மாதிரி, ஃபேஸ் வர்ற மாதிரி அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலி ஃபேஸில் வந்து ஒன்று சேடாக இருக்கிற மாதிரி, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, அப்படியே லவ் சிம்பிள், அப்படி எல்லாமே எல்லா ஸ்மைலியும் கலந்து வந்துட்டேன். சிப்ஸு பொறிஞ்சு வந்துச்சு, ஆனால் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி தான் வந்து. ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுனால அப்படி தான் இருக்கும். எங்கேயும் மறுபடியும் ஜெய் பச்சை போய் கிழங்கு மாதிரி வந்துச்சு. இருந்தாலும் பிள்ளைங்கிட்ட அந்த சைடிஷை கொடுத்து பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிட்றான், பயமாக இருக்குது. எப்படி இருக்கு? இங்கே பார்த்து சொல்லு. சொல்ல ஒழுங்கா. ரொம்ப டேஸ்டியா இருக்கா? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆனா ஏன் இது கருகி போயிட்டு? ஆகா வச்சாடா ஆப்பு. நல்லவங்க கிடையாது, இதுல நான் தான் மாட்டிட்டேன். இப்ப என்னோட கதி தான் அரகரை கதின்ட்டு நான் தான் உங்க 2 பேர்கிட்ட மாட்டின்னு சீரழிஞ்சு போய் இருக்கிறேன்.